தெலுங்கானா மாநிலத்தில் ஆளுங்கட்சியினர் நடத்திய கூட்டத்தில் கறிவிருந்து கிடைக்காத விரக்தியில் தொண்டர்கள் மோதிக்கொண்டனர். மெஹபூபாத் மாவட்டம் சிரோலு நகரில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் கட்சி தொண்டர்களுக்கு கறிவிருந்து பரிமாறப்பட்ட நிலையில் அதிக அளவில் தொண்டர்கள் வந்திருந்ததால் அனைவருக்கும் உணவளிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அதில் ஒரு பிரிவு தொண்டர்கள் உணவு பரிமாறும் இடத்தில் இருந்து கறிக்குழம்பு பாத்திரத்தை இழுத்துச் சென்றதால் மற்ற தொண்டர்கள் நாற்காலி, கட்டை ஆகியவற்றால் தாக்கி பாத்திரத்தை மீட்டனர். பாதுகாப்பிற்காக வந்திருந்த போலீசார் இரு பிரிவினரையும் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் கலைந்து சென்றனர். இந்த மோதலில் பந்தல், மேஜை, நாற்காலிகள், பாத்திரங்கள் உள்ளிட்டவை சேதப்படுத்தப்பட்டன. புனித வெள்ளியை முன்னிட்டு வாட்டிகன் புனித பேதுரு தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையில் போப் பிரான்சிஸ் சக்கர நாற்காலியில் அமர்ந்து பங்கேற்றார். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதால் சிலுவைப்பாடு ஊர்வலத்தில் அவர் பங்கேற்கவில்லை. மாறாக செந்நிற ஆடை அணிந்து பிரார்த்தனையில் பங்கேற்றார். முன்னதாக வியாழனன்று இரவு ரோமில் உள்ள காசல் டெல் மார்மோ சிறைக்கு சென்ற போப் பிரான்சிஸ் அங்குள்ள 10 ஆண்கள் மற்றும் 2 பெண் சிறார் கைதிகளின் பாதத்தை கழுவி முத்தமிட்டார். ஈஸ்டர் ஞாயிறு அன்று செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் சிலுவை ஊர்வலத்தில் போப் பங்கேற்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா நிறைவு நாளில் தங்க தேரோட்டம் நடைபெற்றது. பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 19ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் நடைபெற்றது. நேற்று இரவு நடைபெற்ற நிறைவு விழாவில் மலை மீது தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. தங்கத்தேரில் வலம் வந்த முருகனை அரோகரா கோஷம் எழுப்பி பக்தர்கள் வணங்கினர். பெருகிவிட்ட மக்கள் தொகை, உயர்ந்து நிற்கும் கான்கிரீட் கட்டடங்கள், வானை முட்டி நிற்கும் அலைபேசி டவர்கள் என பெருநகரமாக காட்சியளிக்கும் சென்னையில் ஆச்சரியப்படும் அளவுக்கு பறவை இனங்களும் இருக்கின்றன என்பதை நம்ப முடிகிறதா? இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கணக்கெடுப்பு முதல் முறையாக 3 கட்டங்களாக நடத்தப்பட்டது. மாநிலத்தில் உள்ள அனைத்து பறவைகள் சரணாலயங்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் ஈர நிலங்கள், நீர்நிலைகளில் ஒரே நேரத்தில் வனத்துறை மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் உள்ள 614 நீர்நிலைகளில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதில் 410 நீர்பரப்பு பகுதியில் வாழும் பறவை வகைகள் கண்டறியப்பட்டுள்ளன. மொத்தம் 4,66,000 பறவைகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. அதேபோல் நிலப்பரப்பில் 931 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் 414 நிலப்பரப்பில் வாழும் பறவை வகைகள் கண்டறியப்பட்டுள்ளன. நிலத்தில் சுமார் 2 லட்சம் பறவைகள் பார்க்கப்பட்டுள்ளன. மேலும் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எனப்படும் வெளியிடங்களில் இருந்து வரக்கூடிய 145 பறவை இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 531 பறவை வகைகள் கணக்கெடுப்பின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளன. கணக்கெடுப்புகளின் மூலம் பறவைகளின் எண்ணிக்கையை அறிந்து கொள்வதோடு அவற்றின் தன்மை, வாழ்விட பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை மேம்படுத்த முடியும் என்கிறார் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ். டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் மட்டும் இல்லை, நிறைய வாலண்டியர்ஸ் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பேர்ட் வாட்சிங்கில் அந்த குரூப்ஸ் பூரா அசோசியேட் பண்ணியிருக்கோம். இந்த நம்பர் நாங்கள் இந்த ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய ஜனங்களோட இன்வால்மெண்ட்டோட இந்த எக்ஸசைஸ் பண்ணுவோம்னா இன்னும் காம்ப்ரிஹென்சிவ்லி கவர் பண்ணலாம். பட் நிறைய ஸ்பீஷீஸ் எண்ணிக்கை ரொம்ப கம்மி இருக்க ஸ்பீஷீஸ் எல்லாம் நம்மளுக்கு இதில் கேப்சர் ஆகிருக்குது இந்த டேட்டாவில்.
ஸோ இந்த எக்ஸசைஸ் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் ஃபியூச்சரில் ஒரு ட்ரெண்ட் கரெக்டாக தெரியும். நகர பகுதியான சென்னையில் ஆச்சரியப்படும் அளவிற்கு பறவை இனங்கள் உள்ளன. 134 வகையான நீர்ப்பரப்பில் வாழக்கூடிய பறவை வகைகளும் 27 வெளியிடங்களில் இருந்து வரக்கூடிய பறவை இனங்களும் கண்டறியப்பட்டுள்ளன. சென்னை முழுவதும் சுமார் 300 வகையான பறவைகள் இருக்க வாய்ப்பு உள்ளதாக கூறும் ஆராய்ச்சியாளர்கள், கடல் பகுதிகள், சதுப்பு நிலங்கள், சிறிய காட்டுப் பகுதிகள் உள்ளது பறவை இனங்கள் அதிகம் இருக்க முக்கிய காரணம் என்கின்றனர். ஒன்று மனிதரோடு சார்ந்து வாழ்கிற பறவைகள், அது இந்த நம்ம சிட்டுக்குருவி, காகம், இந்த ஆந்தை, கூகை, இன்னும் இந்த புறா, இதெல்லாம் மனுஷர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே இருக்கும். இன்னொன்று சில இங்கே உள்ளுக்கு நமக்கு அதிகமான நம்ம அதுக்கு ஹேபிட்டாட்னு சொல்லி வாழ்கிறதுக்கு நம்ம இடங்கள் அதில் கொடுக்கும்போது வெளியே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பறவைகள் இங்கே தங்கும், அது இங்கே உள்ள தங்கும். அப்போ அப்படி சேர்கிற பறவைகளும் இருக்குது. நீங்கள் சில பார்த்தீங்கன்னா சில விதமான கழுகுகள் வருது, சில விதமான தேன் சிட்டில், இந்த மாதிரி பறவைகள் நம்ம பொதுவாக இங்கே பார்க்காதது வெளியூர்கள்லேருந்து இங்கே தங்குறது. இன்னும் மூணாவது என்னென்னா அந்த ஒலசை வருவது, மைக்ரேட்டரி பேர்ட்ஸு. கணக்கெடுப்பில் அரிய வகை பறவைகளான கோல்டன் ஃப்ரண்டட் லீஃப் பேர்ட், ஒயிட் ப்ரௌட் புல்புல், ரெட் பிஸ்டட் புல்புல், சன்பேர்ட் உள்ளிட்ட பல்வேறு அரிய வகை பறவை இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள்ல இது போன்ற பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்படுது. தமிழகத்திலையும் தற்போது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வரவேற்பு பெற்றிருக்குது. வரக்கூடிய நாட்கள்ல இந்த கணக்கெடுப்பு பணிகளை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. ஒளிப்பதிவாளர் அருணுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு. தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிந்து வாகனம் ஓட்டியவர்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் லட்டு, சாக்லேட் கொடுத்து பாராட்டு தெரிவித்தனர். தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணியாமல் வாகனங்களை இயக்கியோருக்கு அவர்கள் அறிவுரையும் கூறினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே விவசாய நிலத்தில் வலையில் சிக்கிய புள்ளிமானை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். கோடையில் தண்ணீரின்றி நீர்நிலைகள் வறண்டதால் புள்ளிமான்கள் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதி மற்றும் விவசாய நிலங்களுக்கு வருகின்றன. மரக்குளம் கிராமத்தில் காற்று பன்றிகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க அமைக்கப்பட்ட வலையில் புள்ளிமான் சிக்கியது குறித்து அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் புள்ளிமானை பத்திரமாக மீட்டு காட்டுப் பகுதியில் விட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று 3 முறை பல்டி அடித்து ஆட்டோ மீது மோதியதில் 2 பேர் காயமடைந்தனர். சாலையில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு கம்பிகளை தகர்த்துக் கொண்டு சாலையின் மறுமார்க்கத்தில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது பலமாக மோதியது. காரில் வந்த நபரும் ஆட்டோ ஓட்டுநரும் காயமடைந்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.